அரிசி பொரி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2 விதமான பொரி பண்ண போகிறேன். நான் வந்து பொரி உருண்டை பிடிக்கல, பொரியாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. பொரி எப்படி தூள் தூளாகவே வெல்லம் போட்டு பண்ணுறேன். நான் 4 கப்பு வந்து அரிசி பொரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பூஜைக்கெல்லாம் வைக்கிற பொரி தான். 4 கப்பு எடுத்திருக்கேன் நான். இந்த பொரி அப்படியே இருக்கட்டும். இதோட வந்து நான் அவல் பொரியும் தனியாக செய்ய போகிறேன். இது வந்து இந்த அரிசி பொரி இது தனியாக இருக்கட்டும். இப்போ அவல் பொரிக்கு தேவையானது நம்ம இங்கே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து நம்ம முதல்லையே வந்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடாதீங்க, அது கருக விட்டுறாதீங்க. இது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ 1/4 கப்பு வந்து நான் வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்து நமக்கு நல்லா வறுபட்டு வரணும். அதுக்குள்ளேயே இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்த பாசிப்பருப்பை தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணுன்னு தேவையில்லை. வறுத்தது ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறினா போதும். வேர்க்கடலையும் நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையும் நம்ம தோல் எடுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம தோல் எடுத்து அது தனியாக வச்சுக்கலாம். இது கூட வந்து நான் அவல், கெட்டி அவல், நம்ம வந்து மிச்சருக்கெல்லாம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கெட்டி அவல். இது வந்து நம்ம உப்புமாலாம் கூட பண்ணலாம் இந்த அவலில். அந்த அவலை வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கெட்டி அவலில் 1/4 கிலோ எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நான் மொத்தமாக போட்டு வறுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அது எனக்கு 2 கப்பு கிட்ட இருந்தது. இப்போ இதில் வந்து நான் 3 கப்பு நான் பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். 3 கப்பு நான் போட்டோம்னாக்கா நான் அந்த அரிசி பொரிக்க நான் இதிலே எடுத்துருவேன். வறுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வறுத்துடலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எள் போட்டு வறுத்துக்கலாம். எள் வந்து நம்ம இஷ்டம்தான். கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கலாம், வெள்ளை எள் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வெடித்து வரணும் எள். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காவை நான் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து இந்த நெய்யிலே வந்து நான் வறுத்துக்கிறேன். இதில் இருக்கிற ஈரப்பதம் போடுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஈரப்பதம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்தால் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது, நமுத்துன மாதிரி போயிடும் அப்புறம். அதனால் அந்த ஈரம் நப்பு போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் நெய்யிலேயே. நெய்யில் வறுத்தா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் நெய்யில் வறுக்கிறது. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து இது வந்து பொரியும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரியும் வந்து சூடு பண்ணிக்கணும். ஏன்னா பேக்கெட்டில் இருந்தாலும் கூட நமக்கு அது கொஞ்சம் சூடு பண்ணணும். அதனால் அதையும் நான் வந்து அந்த வாணலியே நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வாயில் போட்டு பார்த்தா தெரியும், கொஞ்சம் பொறுன்னு இருக்கணும். நமுத்துன மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம தண்ணி வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு நம்ம உணர்த்தி எடுத்துக்கணும். நல்லா காயணுன்றது கிடையாது, நம்ம ஒரு துணியில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் துணி எடுத்துக்கிடுச்சுன்னா போகிறோம். நம்ம பேன் காற்றுலையே கூட போட்டுடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த 1 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மேல் கொண்டு நம்ம ஜாமானெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் வந்து நமக்கு 1/4 கப்பு வேணும். உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா நான் உருண்டை பிடிக்கல, அப்படியே உதிரியாக தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதித்து வரட்டும். நம்ம இப்போ வந்து நமக்கு பாகுபதம் தேவையில்லை. அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பொரிக்கல்ல போட்டுக்கிறேன். நான் 1/4 கப்பு பொரிக்கல்லை போட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு போட்டிருக்கேன். இதில் 1 கப்பு அளவு, ஒரு 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டுக்கிறேன். வறுத்த தேங்காவை சில்லியாக வறுத்தோம் பார்த்திங்களா, கட் பண்ணி அந்த தேங்காயை ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் போட்டுக்கலாம். இந்த டயத்தில் நமக்கு வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு அதே வாணலியே போட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம் பாகுப்பதம் வர்றதுக்கு. இப்போ வடித்து எடுத்துட்டேன். இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு திருப்பி அதிலே ஊற்றி
நம்ம நல்லா பாகுபதம் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதித்து நமக்கு பாகுபதம் வரும்போது நமக்கு தக்காளி பதத்துக்கு வேணும். ரொம்ப விட்டுறக்கூடாது. நமக்கு அப்புறம் சாப்பிட முடியாதுன்னா நம்ம அப்படியே எல்லாம் கட்டி ஆகிடும். நம்ம உடைக்க முடியாது. தூள் தூளாக போகிற மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி பதம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது தக்காளி பதமாக இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு தக்காளி பதம் இருந்தாவே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போடுற பொருள் எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம பால் ஊற்றுறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட தேவையில்லை. மற்றதுக்கெல்லாம் பால் ஊற்றாமல் செய்கிற ஸ்வீட்டுக்கு எல்லாமே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு அந்த பொரி போட்டுடலாம். இது அரிசி பொரியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கணும், பொரி உருண்டை மாதிரி பிடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொரு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். நான் அப்படியே உதிரியாக தான் வைக்க போகிறேன். அதனால் அது உதிரியாக இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பொரி மட்டும் நம்ம போட்டு செஞ்சோம் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். நம்ம மேலே உடச்சக்கடலை போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிக்கலாம். இது நான் வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன். அதனால தான், இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது ஒட்டிக்காது. நம்ம அப்புறமே கையால் அப்படியே உதிரியாக எடுத்து விட்டுடலாம். 1.25 கப்பு அளவுக்கு நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா நம்ம இதை அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். பொரி உருண்டை மாதிரி. இப்போ நான் 1/4 கப்பு உடச்சக்கடலை போட்டிருக்கேன், 1/4 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டிருக்கேன். அதனால தான் நம்ம இது வெல்லம் பத்தாது, உருண்டை பிடிக்க முடியாது. இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இது அவள் வறுத்து வச்சோம் இல்லையா பொரி மாதிரி, அதில் நான் அந்த வேர்க்கடலையை தோல் எடுத்துருக்கேன். இதில் 2/4 கப்பு போட்டிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு உடச்சக்கடலை போட்டிருக்கேன். தேங்காய் 1/4 கப்பு போட்டிருக்கேன். சில்லியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்தது அந்த 1/4 கப் அளவுக்கிட்ட போட்டிருக்கேன். அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளையும் போட்டுக்கலாம். வறுத்த எள்ளையும் இது கூட போட்டுக்கலாம். நம்ம 1/4 கப்பு தான் பாசிப்பருப்பு வறுத்து நம்ம ஊற வச்சதுமே அது 1 கப் அளவுக்கு ஆகிட்டுருக்குது. அது உப்பவே நம்ம இது கூட போட்டோம்னா நல்லா நமுத்து போயிடும். வெல்லத்தில் போடும்போது நம்ம இது சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்லேயே நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். பொடித்த வெல்லம் தான். பொடித்து பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். வானலில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது வடிகட்டி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதனால் நான் 2வது வாட்டி காட்டல. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் இந்த டைமே நம்ம ஏலக்காய், சுக்கு, லைட்டாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் நமக்கு தக்காளி பதம் தான் வேணும். இதுவும் நமக்கு உருண்டை பிடிக்கலாம். இன்னொரு 1/4 கப்பு வெல்லம் போட்டோம் அப்படின்னா இதுவும் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இதுவும் தக்காளி பதம் தான் வந்திருக்குது. அதுவும் தக்காளி பதம் தான் வந்திருக்குது. அதனால் அப்படி இப்போவே நம்ம பொரியை போட்டுடலாம். இது அவல் பொரியில் தான் நமக்கு நல்லா இன்க்ரீடியன்ட் வேணும். இதில் பாசிப்பருப்பு போட்டு கலந்துட்டேன். நம்ம போடும்போது தான் பாசிப்பருப்பு போட்டு கலந்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஈரப்பசம் அதில் எப்படி இருந்தாலும் நமுத்துன மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் அது ஒன்றா போட்டோம் அப்படின்னா எல்லாமே நமுத்து போயிடும். அதனால் வெள்ளைப்பாகில் போடும்போது நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துட்டு உடனே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே உதிரியாக தான் நான் வைக்க போகிறேன். உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க வெல்லத்தை. அதே போல் உருண்டை பிடிக்கும்போது பக்கத்தில் அரிசி மாவு வச்சுக்கிட்டு அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிங்க. சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த 2 பொரியுமே நான் உதிரியாக தான் பண்ணியிருக்கேன். இது அவல் பொரி, இது அரிசி பொரி. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.